Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் தாட்கோட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் எக்ஸாம் அண்ட் மெயின் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஃப்ரீயா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கோச்சிங் கிளாஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரீ ஃபுட் வந்து அக்கமடேஷனோட உதவித்தொகையுடன் கூடிய உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. இந்த ட்ரைனிங்க்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்றது, யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும், அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் நீங்க ஈஸியா மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தாட்கோட் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஃப்ரீயா வந்து என்ன பண்றாங்கன்னா கோச்சிங் கிளாஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த கோச்சிங் கிளாஸ்ல வந்து என்ன பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிற பார்க்கும்போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ்க்கு நீங்க அட்டன் பண்ணணும், உள்ள என்ட்ரி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ப்ரொசீஜர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். கண்டிப்பா இதை நீங்க வந்து உள்ள என்ட்ரி ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் எப்படி வந்து கிளியர் பண்றது, மெயின்ஸ் எப்படி நம்ம வந்து கிளியர் பண்றது அப்படிங்கிற பத்தி ஃப்ரீயாவே உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்பெக்டட் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் ஸ்டாஃப் வச்சு உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா ஃப்ரீயா கோச்சிங் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரீ ஃபுட் அண்ட் அக்கமடேஷனோட உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு ஃப்ரீ கோச்சிங் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டேட்ல அந்த நீங்க வந்து ஃப்ரீ எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த டைமிங்ல உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா ஸ்டைஃபண்டும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, உதவித்தொகையுமே உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ஏஜ் வந்து 21ல இருந்து 36 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய மாதிரி பாத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். கண்டிப்பா நீங்க வந்து ஒரு எஸ்சி எஸ்டி பீப்புளா இருக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. தாட்கோ அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி நம்ம வந்து பார்த்துட்டோம். இந்த ஒரு கேட்டகரியில வர்றவங்களை வந்து 100 நபர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. 100 ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து தேர்ந்தெடுத்து ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்டும் இன்டர்வியூ வந்து வைக்கிறாங்க. இதை கிளியர் பண்றவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் அப்படிங்கிறது சென்னையில தான் உங்களுக்கு இருக்கும். ஃப்ரீ ட்ரைனிங், உங்களுக்கு ஃப்ரீ ஃபுட் அண்ட் அக்கமடேஷனோட உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். தயவு செய்து உங்களுடைய கேட்டகரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாட்கோட்க்கு கீழே வந்து வராங்களோ உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து தெரியறது கிடையாது. நம்ம தமிழ்நாடு அரசு ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே தவிர தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புத்தம்புது அப்டேட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதேமே நிறைய பேருக்கு வந்து தெரியறது கிடையாது. தெரியாத விஷயத்த மற்ற நபர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பேசிக்கா அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நீங்க எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களோ அந்த கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல உங்களுடைய கேஸ்ட் என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க, அதை கொடுங்க. உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்க அண்டர் கிராஜுவேட்டா போஸ்ட் கிராஜுவேட்டான்னு கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துக்கோங்க. உங்களுடைய நேம் ஆஃப் தி கோர்ஸ் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. நீங்க பிகாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிகாம் சொல்லிட்டு இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. பிகாம்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, உங்களுடைய பர்சன்டேஜ் என்னன்னு கேட்கறாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தா போதுமானது. உங்க அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல வந்து பர்சனல் டீடைல் அப்படிங்கிறது உங்களுடைய போட்டோ, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபாதருடைய நேம், ஃபாதருடைய ஆக்குபேஷன், மதருடைய நேம், மதருடைய ஆக்குபேஷன், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஜெண்டர், அதே மாதிரி உங்களுடைய கரண்ட் அட்ரஸ்க்கான அந்த டோர் நம்பர், எந்த ஸ்டேட், எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த பின்கோடு, அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல இருக்கக்கூடிய நம்பர், ஆதார் கார்டு நம்பர், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. நீங்க எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க. இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அஃபேர்ஸ், நீங்க இதுக்கு முன்னாடி வந்து யூபிஎஸ்சி வந்து எத்தனை டைம் வந்து நீங்க வந்து எழுதிருக்கீங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கொடுங்க. இல்ல இது வரைக்கும் நீங்க பண்ணவே இல்லை அப்படின்னா 0 அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. இப்போ டாக்குமெண்ட் வந்து என்க்ளோஸ் பண்ண சொல்றாங்க. டிகிரி ஓவரால் மார்க் ஷீட் இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோட் பண்ணணும். இது எல்லாமே ஃபில் பண்ணி இந்த இடத்துல ரெஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஒரு ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ்க்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தாட்கோ டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எந்த டேட்ல உங்களுக்கு ஸ்கிரீனிங் டெஸ்ட் அது மட்டும் இல்லாம இன்டர்வியூ வந்து வைக்கிறாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.